சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரோகிணியோட பையனுக்கு, அதாவது கிறிஸ்ன்னு ஒருத்தர் இருக்காப்ல இல்லையா? ஸோ அந்த பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதாவது கண்ணில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரோகிணியும் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நம்ம முத்துவும் மீனாவும் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்கள வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணதே நம்ம முத்துவும் மீனாவும் தான். எப்படியோ ரோகிணி சமாளிச்சிருவாங்க அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம முத்துவும் மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸை வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வராங்க ரோகிணியோட அம்மாவோட. ஸோ மறுநாள் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால, ஒரு நாள் தானே எங்கள் வீட்டில் தங்கிட்டு மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சேர்ந்து அழைச்சிக்கிட்டு வராங்க வீட்டுக்கு. இங்கே விஜயா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ இங்கே எதுக்கு இவங்க 2 பேத்தையும் அழைச்சிக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னோட குழந்தையும் அம்மாவையுமே இந்த விஜயா இவ்வளோ கேவலமாக பேசுகிறா, அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே சில மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு இந்த ரோகிணி. ஸோ ஒரு வழியாக என்னோடய ரூம்லேயே அவங்க தங்கிக்கிட்டோம் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த விஜயா ரோகிணியை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு இந்த தரித்திரத்தை எப்படியாச்சும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி வந்து என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.